வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டை பற்றியோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்கள பற்றியோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா விசாரிக்கிறோம் யார்ட்டையாச்சும் அப்படின்னா, சப்போஸ் அவங்க வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப சொல்லுவாங்க இல்லையா, ஏன் அவன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கான், அந்த மாதிரிலாம். இந்த அவன் வெளிநாட்டில் இருக்கான் அப்படிங்கிறத he lives abroad, he lives abroadன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு ஒருத்தவங்க பார்க்க அம்மா மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தவங்க பார்க்க அப்பா மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, நான் எங்கள் அம்மாவை மாதிரி இருப்பேன், இல்லை நான் பார்க்க எங்கள் அப்பாவை மாதிரி இருப்பேன், அந்த மாதிரிலாம். இந்த நான் எங்கள் அப்பா மாதிரி இருப்பேன் அப்படிங்கிறத ஐ ரிசம்பிள் மை ஃபாதர், ஐ ரிசம்பிள் மை ஃபாதர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டையோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களையோ வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறோம், அவங்க பார்க்க ஆளே எப்படியே மாறியிருக்காங்க அப்படிங்கிறப்ப சொல்லுவோம் இல்லையா, இவனை பார்த்தா ஆளை அடையாளமே தெரியல, நீ மொத்தமாக மாறிட்ட, அந்த மாதிரிலாம். இந்த நீ மொத்தமாக மாறிட்ட அப்படிங்கிறத யூ ஹாவ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட், யூ ஹாவ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப அழுதுகிட்ருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஆறுதல் படுத்துகிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, சரி விடு, ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும், நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, அந்த மாதிரிலாம். இந்த ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறத ஒன் டே எவ்ரி திங் வில் பி ஃபைன், ஒன் டே எவ்ரி திங் வில் பி ஃபைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டை வந்துட்டு எங்கேயாச்சும் வெளில கூப்பிட்ருப்போம், அப்போ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்போம் இல்லையா, என்ன நீ வருவியா வரமாட்டியா, டைம் ஆகிட்டே இருக்குது, அந்த மாதிரிலாம். இந்த நீ வருவியா வரமாட்டியா அப்படிங்கிறத வில் யூ கம் ஆர் நாட், வில் யூ கம் ஆர் நாட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப யாராவது ஒருத்தவங்க மட்டும் சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு கட்டத்தில் நம்மளே டென்ஷன் ஆகி சொல்லுவோம் இல்லையா, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத, வேறு ஏதாச்சும் பேசு, அந்த மாதிரிலாம். இந்த சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத அப்படிங்கிறத டோன்ட் ரிப்பீட் த சேம் திங், டோன்ட் ரிப்பீட் த சேம் திங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம எனக்காச்சும் ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம சொல்லுவோம்ல, இன்றைக்கி நான் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன், எனக்கு தூக்கமாக வருது, அந்த மாதிரிலாம். இந்த இன்றைக்கி சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறத ஐ வோக் அப் வெரி இயர்லி டுடே, ஐ வோக் அப் வெரி இயர்லி டுடேன்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன்கிட்டையோ நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்லாம். இந்த நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறத ஐ வில் பி வித் யூ ஃபார் எவர், ஐ வில் பி வித் யூ ஃபார் எவர்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.